தமிழக சட்டப்பேரவையில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையாற்ற வந்த 3 நிமிடங்களில் வெளியேறிய சூழலை குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக சட்டப்பேரவையில் ஆண்டின் முதல் கூட்டத்தில் பங்கேற்க ஆளுநர் RN ரவி காலை 9:22 மணியளவில் வந்தார். அவரை சபாநாயகர் அப்பாவு வரவேற்க அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. 9:30 மணியளவில் சட்டப்பேரவை தொடங்கியது. ஆனால் தொடங்கிய 3 நிமிடங்களிலேயே, அதாவது 9:33 மணியளவிலேயே ஆளுநர் RN ரவி பேரவையை விட்டு வெளியேறிவிட்டார். உரையை புறக்கணித்துவிட்டு தலைமை செயலகத்திலிருந்து வெளியேறினார். பேரவையில் முதலில் தேசிய கீதம் பாடாமல் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டதால் ஆளுநர் வெளியேறியதாக ஆளுநர் மாளிகை சார்பில் எக்ஸ் தளத்தில் முதலில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் சில நிமிடங்களிலேயே அந்த பதிவு நீக்கப்பட்டு நாடாளுமன்றம் என்ற வார்த்தையை நீக்கி சில திருத்தங்களுடன் மீண்டும் பதிவு செய்யப்பட்டது. சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை வாசித்தார் சபாநாயகர் அப்பாவு. சட்டப்பேரவையின் இறுதியில் தேசிய கீதம் பாடப்படுவதுதான் மரபு என்று அவை முன்னவர் துரைமுருகன் விளக்கம் அளித்தார். இதன் தொடர்ச்சியாக ஆளுநரின் கருத்துக்கள் அவை குறிப்பில் இடம்பெறாது என கொண்டுவரப்பட்ட தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இதற்கிடையே முதலில் தேசிய கீதம் பாட வேண்டும் என ஆளுநர் கூறியபோது பிற கட்சி MLAக்கள் சூழ்ந்து கொண்டு உரையை படிக்க விடவில்லை என்று பாஜக MLA நயினார் நாகேந்திரன் கூறினார். முதலில் தேசிய கீதமா தமிழ்த்தாய் வாழ்த்தா என்பதில் தமிழக அரசு ஆளுநர் இடையிலான பனிப்போர் தொடர்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.